ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீஸி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளென்வுட் ஸ்ப்ரிங்ஸ். இன்னைக்கு வந்து டே 3 ஆஃப் டென்வர் ட்ரிப்பு. எங்கள் வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டென்வர் சீரீஸ் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இன்னைக்கு டே 3. இன்னையோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து கிளம்பி ஆஸ்பென் மெரூன் பெல்ஸ்ன்னு பக்கத்தில் ஒரு 2 ஹவர்ஸில் பிளேசஸ் இருக்குது. அது ஃபுல்லாகவே ஒரு கைண்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், நேச்சர் பியூட்டி தான். ஸோ அதுதான் நாங்கள் போயிட்டு பார்க்கலான் இருக்கோம். அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பியும் இந்த ஈவினிங்கில் வந்து திருப்பி கிளென்வுட் வந்துட்டு இங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு பெரிய ஒரு இடம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பூல், இங்கே பேசிக்காக வந்து ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் டைம் பண்ணிவிட்டு அப்படியே டேயை க்ளோஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பென் ஐலாண்ட் பிளாஸான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து தான் வந்து மெரூன் பெல்ஸ் ஷட்டில் எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணதுனால 30 மினிட்ஸ் இன் அட்வான்ஸ் வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, எங்கே வந்து பார்க் பண்ணலாம், உங்கள் கார்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டிய ஷட்டிலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ கிளம்புது பஸ்ஸு. ஸோ மோரார்லெஸ் வந்து 30 to 40 மினிட்ஸ் ட்ரைவ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க அப்படியே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெரூன் பெல்ஸ் போயிட்டுருக்கோம் பஸ் ஷட்டிலில். ஸோ அட்லாஸ்ட் வந்து நம்ம டைமுக்கு வந்து ஷட்டிலை பிடிச்சிட்டோம். ஸோ அப்படியே வந்து ஆன் த வே பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப சீனிக்காக இருக்குது இந்த ரூட்டு. ஸோ இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ரோடு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து ட்ரெக்கிங் தான். இங்கே பாருங்கள், ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு சில அனிமல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து கைண்ட் ஆஃப் ஃபால் சீசனு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மவுண்டன்ஸ். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். டென்வர்னாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோலாம். ஃபுல்லாகவே நேச்சுரல் பியூட்டி. இங்கே வந்தாலே வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போது வருது பாருங்கள் மெரூன் பெல் ஷட்டில் மேலேருந்து கீழே வருது. இந்த ஷட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆன் டே டு டே பேசிஸில். நீங்கள் எப்போ வேணால் வந்து பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மெரூன் பெல்ஸ். ஸோ பசங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. என் பையன் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்குள்ளே. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மவுண்டன்ஸ். சொன்ன மாதிரி ரொம்ப வெதருமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இங்கே. ஸோ இங்கே பாருங்கள் மெரூன் பெல்ஸை பற்றி சில ஃபேக்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மெரூன் பெல்ஸ், என்னென்ன ஃபாரஸ்ட் என்னென்ன ரிவர்ஸ்லாம் இன்டர்கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நேஷ்னல் ஃபாரஸ்ட் தான். ஸோ அதுக்குள்ளே எங்கே லேக் இருக்குது, எங்கே பீக்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது வைல்டர்னஸ் ரெகுலேஷன்ஸ், கேம்பிங், குரூப் சைஸ், கேம்ப் ஃபயர், டாக்ஸை பற்றி ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வியூவை பாருங்கள், செம அட்டகாசமாக இருக்குது. இதுதான் வந்து மெரூன் பெல்ஸ் லேக்கோட வியூவு. சும்மா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெரூன்னா வந்து மெரூன் கலர்ஸ் வந்து நிறையா இங்கே பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பெல்ஸ்னால் பெல் ஷேப்பில் வந்து மவுண்டன்ஸ் இருக்கிறதுனால தே கால் இட் அஸ் மெரூன் பெல்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டென்வரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு அந்த சன்ஷைன் வந்து அந்த மலையில் வந்து படும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு அங்கே பாருங்கள், மலை பெல்ஸ் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேக் இதுதான், செம்மையாக இருக்குது.
பார்க்கவே ரொம்ப சீனிக்காகவும் வெரி நேச்சுரல் பியூட்டியாக இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப இல்லை இங்கே. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து அக்டோபர் டைம் ஃப்ரேமில் வந்திருக்கோம். ஆனால் டிசம்பர் அந்த டைம் ஃப்ரேம், அதாவது இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோ இங்கே வந்துடும். இங்கே இந்த இடம் ஸ்னோ இருந்ததுன்னா எப்படி இருக்குன்றதை வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். பெல் ஷேப்ஸ் மவுண்டன்ஸ் கால்ட் மெரூன் பெல்ஸ். இந்த பாருங்க, உங்கள் பிரியா ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. என்னாச்சு மித்தியா? குளிர் தான், குளிர் தான் செய்யும். என் பையன் கண்ணாடி போட்டு நின்றுதான், திரும்பிட்டான். கேமரா ஷை. ஸ்ரீஜித், சே ஹாய் டு பிசி வேவ்ஸ் வியூவர்ஸ். சே ஹாய். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மெரூன் பெல்ஸ்னா வந்து மெரூன் கலரில் இந்த இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் போது சன் வந்து இந்த மவுண்டனில் படம் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெரூன் கலரில் தெரியுதா மவுண்டன் கலர். ஸோ இப்போ வந்து நாங்கள் 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் நல்லா தெரியல. பட் இதுதான் வந்து இந்த இடத்துல சன் படும்போது ஒரு மெரூன் கலரில் மவுண்டன் வந்து தெரியுமா. ஸோ அது மெரூனு பெல் ஷேப்பில் இருக்கிறதுனால வந்து மெரூன் பெல்ஸுன்றாங்க. ஸோ அதுதான். இந்த இடம் எப்படி இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது வயசு. ஸோ சின்ன வயசில் வந்து கொடைக்கானல், ஊட்டி போனால் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அதோட 100% வந்து அதிகமாகவே இருக்குது இந்த இடம். ஸோ இந்த நேச்சுரல் பியூட்டியை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. நிறையா பேர்னால வர முடியாது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறது. ஸோ நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் தான் இந்த அளவுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணுறோம். ஸோ வாங்க அப்படியே இன்னும் என்ன உள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மெரூன் பெல்ஸ் மலை கிட்ட வந்துட்டோம். அதாவது ட்ரையல் தான், அந்த நடந்து அப்படியே வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இலையெல்லாம் அப்படியே உதிர்ந்துருச்சு ஃபால்னால். அப்படியே வெறும் ட்ரீஸ், ப்ளைன் ட்ரீஸ் தான் இதெல்லாம். இங்கே ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்கு பாருங்கள். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட்டு இயற்கையின் அழகு தான், அவ்வளோதான். ஒரு அழகாக ஒரு வந்தீங்கன்னா ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் டெட்லி பெல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ நெய்பர் ஆஃப் pyramid peak which many leaves in the past few years. So it's a kind of pyramid mountain structure. பாருங்க, இங்கே மூஸ் கூட இருக்குது போல இருக்குது இந்த ஏரியாவில். இதுதான் மூஸு, கைண்ட் ஆஃப் டியர் வெரைட்டி. ஸோ இன்னும் போது பாருங்கள், சீனிக் லூப் ட்ரையல். இது ஒரு ட்ரையல், பெரிய ட்ரையல். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இன்னும் போகணும், நடந்து போகணுன்னா அங்கே அது வரைக்கும் போயிட்டு அந்த மலை கிட்ட போகணும். ஸோ நம்ம இப்போ டென்வர் ட்ரிப்லாம் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பிளேசஸாக. ஸோ ராக்கி மவுண்டன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரெக்கன் ரிட்ஜ் பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்த பட்சத்தில் இந்த இடம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதாவது மெரூன் பெல்ஸு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது சொல்லுங்கள். நம்ம வந்து நிறைய டிவிலலாம் பார்த்துருப்போம், சுவிட்சர்லாண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் சைட்ஸ்லாம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த நடுவில் இதை சுற்றி இருக்குது, இந்த மலைக்கு நடுவில் நம்ம நிற்கிறப்போ தெரிஞ்ச. இன்னொன்று இது நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. கேமராவில் நம்மளால் அந்த மாதிரி நம்ம நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு வியூ எடுக்க முடியல, எடுத்து கொடுக்குமான்னு தெரியல அந்த கேமரா. நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதே இடத்துக்கு வந்து ஸ்னோ டைம்லேயும் வரணும்ல, ஸ்னோ வின்டர் டைம்லேயும் வந்தால் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வந்தால் இது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் போல. ஆமாம். நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்குறவங்களுக்கு? கண்டிப்பாக வரலாம், ஒன் டைம் வாட்ச். ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் வந்து பார்க்கலாம், அவங்க பார்க்கலாம்ல. சரி, தேங்க்ஸ் அண்ணா.
ஸோ நம்ம அப்படியே வந்து மெரூன் பெல்ஸ் உள்ளே போயிட்டு அந்த லேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த ட்ரையலை பார்த்துட்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மெரூன் க்ரீக் ட்ரையல்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 miles ட்ரையல்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா கீழே வந்து நம்ம பஸ்ஸில் ஷட்டிலில் வந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அப்படியே நம்ம வாக்கபுளாக போனோன்னா சீனிக் ரூட் இருக்கான். கீழே வந்து அந்த பிக்னிக் ஏரியாவில் போய் ரீச் ஆகும் அந்த ட்ரையல். ஸோ அங்கே போயிட்டு ரீச் ஆனோடனே அப்படியே வந்து ரோடுக்கு வந்துட்டோன்னா பஸ்ஸு ஃப்ளாக் பண்ணோன்னா கையாட்டினோன்னா அவங்க நிறுத்துவாங்களாம். அங்கேருந்து அந்த ஷட்டிலில் ஏறி கீழே போயிட வேண்டியதான். ஸோ இந்த க்ரீக்கு நாங்கள் எடுக்கலை, அதாவது க்ரீக் ட்ரையல் எடுக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கீழே போயிட்டு ஆஸ்பென் போய் பார்க்கலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஆனால் இப்போ தான் வந்துடுச்சு, பஸ்ஸு வந்துடுச்சு. ஷட்டில் நம்ம போயிட்டு அந்த ஷட்டிலில் ஏறி கீழே போக வேண்டியதான். இங்கே வந்தாச்சு, நம்ம ஷட்டிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஷட்டில் வந்துட்டுருக்கு நம்மளுக்கு, அதில் தான் ஏறி போகணும். ஸோ நம்ம அப்படியே மெரூன் பெல்ஸில் கீழே வந்துட்டு நம்ம வந்த ரெண்டல் வேன் எடுத்துகிட்டு அப்படியே ஆஸ்பென் டவுன் டவுன் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபால் கலர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இது ஜஸ்ட்டு ஆஸ்பெனே வந்து பியூட்டிஃபுல் சிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அந்த எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றத வந்து போய் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்றத பார்த்துட்டே வாங்க. ஸோ வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது காட்டேஜஸ் மாதிரி இருக்குது, பட் எல்லாமே அப்ஹில் டவுன்ஹில் மாதிரி தான் இருக்குது ரோடெல்லாம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் இங்கே. ஸோ த்ரூ அவுட் த சிட்டி ஆன் த வேலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வீடு எடுத்து வாழ்ந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லேயோ இந்த மாதிரி நேச்சுரல் சீனிக் பிளேஸில் வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே சில பிளேசஸ் இருக்குமான்னு சொல்லி நாங்கள் அப்படியே கூகுள் பண்ணிகிட்டே வந்தோம். பெருசாக ஒன்றும் அட்ராக்டிவாக எந்த ஸ்பாட்டும் இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி ரோட்ஸ் எல்லாம் வந்து அப்ஹில் டவுன்ஹில் மாதிரி தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக. டிராஃபிக்கும் ரொம்ப இல்லை, அமைதியான இடம். ஃபுல்லாக ஃபால் கலர்ஸு. அது அப்பில் வீடு சின்ன சின்னதாக தெரியுது. ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன சிட்டி. இட் இஸ் கால்டு ஆஸ்பென். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த ஆஸ்பெனை முடிச்சுட்டு சாப்பிட வந்தோம் லஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேபாளி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ டென்வர் ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து நேபாளி கம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும், ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து மோர் ஆர்லெஸ் இந்தியன் டேஸ்டிங் தான். ஸோ இங்கே லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அட்மிஷன் வந்து அடல்ட்டுக்கு $34, $24. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வரல, நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்விம் சூட்டு மாதிரி ஸ்விம்மிங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூல் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோமோ இல்லையோ, பசங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளென்வுட்டில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாட் ஸ்ப்ரிங்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா பூல் ஏரியா இருக்குது. இந்த கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1888 எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸு.
அதுவும் இல்லாமல் வந்து இது ராக்கி மவுண்டன்ஸ் டுவர்ட் வெஸ்டர்ன் கொலராடோவில் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ரிச் இன் 15 மினரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 120 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்குமா, அதாவது 50 டிகிரி செல்சியஸு. அதே மாதிரி மெயின் பூலில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அரவுண்ட் 90 to 93 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபார் ஸ்விம்மிங் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. அதே மாதிரி இங்கே தெரப்பி பூலும் இருக்குது. ஸோ அந்த தெரப்பி பூல் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104 டிகிரி ஃபேரன்ஹீட்டில். அது வந்து மோர் ஆஃப் அ தெரப்பட்டிக் சோக்கிங்காக. அதே மாதிரி ஸ்பாவும் இருக்குது இங்கே. அதே மாதிரி பசங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்லைட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தீம் பார்க்ஸ்லாம் போகாமல் இந்த மாதிரி இடத்துல பசங்களை வாட்டர் ஸ்லைட்ஸில் விட்டுட்டு நீங்கள் வந்து பூல் ஏரியாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் வந்து லைக் குளிக்கிறோம். குளிக்கிறோம். இந்த இடம் வந்து சூடு, அங்கே இடம் வந்து ஜில்லு நிற்கும். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் பார்க்கலாம், இங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் அடல்ட்ஸு, இங்கே வந்து கிட்ஸு. அங்கெல்லாம் ஷவர் எடுக்கலாம். அங்கே வரைக்கும் இருக்கு. இருக்கிறதுலே அதான் இங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்க. என் பையனும் குளிச்சுட்டு வரான் இப்போது. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் வந்து இட்ஸ் அ டெஸ்டினேஷன் ஃபார் மோர் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஃபார் பெயின் அண்ட் ரிலீஃப். அண்ட் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ரீஜெனரேட் ஆகிடுவீங்க. ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்கன்னு. கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ப்ளஞ்ச் பூல்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் கோல்ட் பூலுன்னு சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹாட்னஸ் இருக்கிற வாட்டரு. டுவர்ட்ஸ் அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கோல்டான வாட்டரு. இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் யூனோ சில் வாட்டர், அதாவது டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகி அந்த மாதிரி ஹாட் வாட்டர்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த சைடு அப்படியே வந்திருக்கோம் அந்த பூல் ஏரியாவுக்கு. இங்கே ஸ்விம் லைன் கூட இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் காம்படிஷன்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து செம்ம ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் இயர் நீங்கள் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணணும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில். இதுவும் இப்போ வந்து ஈவினிங் டைமு, இன்னும் சன்லைட் இருக்குது. இன்னும் நைட் டைமில் கூட 9 o'clock வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நைட் டைமுமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் நைட் வியூ எப்படி இருக்குன்னு. அதாவது கைண்ட் ஆஃப் நைட் வியூ. லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க இந்த பூல் ஏரியாவில். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயே வந்து ரெசார்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ரெசார்ட்டும் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து தங்குனா ஆல்மோஸ்ட் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு பே ஃபார் இட். அதான் சொல்கிறேன். நாங்கள் அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணோம், ஏன்னா நாங்கள் வந்து வேறு ஹோட்டலில் தங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆகிடுச்சு. இந்த டே 3 இப்படியே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். காலையிலேருந்து வந்து மெரூன் பெல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பென் டவுன் டவுன் ஓட நேச்சுரல் பியூட்டி பார்த்துருப்பீங்க. ஃபால் கலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஃபைனலாக வந்து கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் ஒரு ஹாட் பாத் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்தது. பாடி வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதாவது டிரைவிங் இருக்குது. அப்படியே ட்ராவலிங்கில் டயர்டாக இருந்தோம். இப்போ வந்து அதில் குளித்ததுக்கப்புறம் ரியலி ரீஜெனிவேட் ஆகிட்டோம்னு தான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாமினோஸ் வந்துட்டு அப்படியே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 4 வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய், டேக் கேர்.